சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசையை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை. அதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது இந்த 4வது தமிழ்ச் சங்கம். அதன் மூலம் உண்டாக்கப்பட்டது இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் இப்பொழுது செயலாளராக பணியாற்றக்கூடிய வழக்குரைஞர் மாரியப்ப முரளி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வரவேற்புரை நல்கிய உங்கள் துணை முதல்வர் ரேவதி சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். என்னை இதுக்கு மட்டும் கைதட்ட மாட்டீங்களோ? ஏம்மா, என் அன்புக்குரிய மாணவ மாணவிய செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். போதும். குருசாமி ஐயாவுடைய நினைவாக திருவாசக உரை. இந்த எனக்கு ஒரு பொன்னாடை போத்தனாங்க, பார்த்தீங்களா? சின்னதாக இருந்ததா பெருசாக இருந்ததா? ஏன் தெரியுமா? இந்த வெயில்ல இவங்கள்லாம் என்னை பற்றி சொன்னதை கேட்க கேட்க அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி குளிர் அடிச்சுதான் அதுக்கு போர்த்துறதுக்கு ஒரு பெரிய பொன்னாடையை கொண்டு வந்து போர்த்தி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இதுக்கெல்லாம் கைதட்ட வேண்டாம். திருவாசகம். உங்களுக்கு திருவாசகத்தை பற்றி என்னமாவது தெரியுமா? தெரியுமில்ல? நல்ல வேலை, நல்ல வேலை. நான் ஒன்று கேட்குறேன். திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற பேரு எத்தனை இடத்துல வருது சார்? இப்படியெல்லாம் கேட்டால் யாருக்கு என்ன தெரியும்? இது என்ன வம்பா இருக்கு? திருவாசகம்னு ஒரு நூல், சரியா? அட, இன்னொன்று கேட்கவா? திருக்குறள்ல குறளுங்கிற சொல் எத்தனை இடத்துல வருது? ஒரு 5 இடம். வரவே இல்லையா? என்ன வருதா? வரலையா? வரல. வாழ்த்துக்கள். செந்தமிழ் கல்லூரிக்கு பாராட்டுக்கள், செயலாளருக்கு பாராட்டுக்கள். திருக்குறள்ல குறளுங்கிற வார்த்தை கிடையாது. திருக்குறள்ல தமிழுங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருது? கிடையாது. அதுக்காக திருக்குறள்ல தமிழ் இல்லையா? திருக்குறள்ல தான் தமிழே இருக்கு. அது மாதிரி திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற வார்த்தை கிடையாது. பின்னால வந்தவங்க வச்ச பேரு திருவாசகம். ஆனால் திருவாசகம் முழுக்க அருள் வாசகம். இந்த நான் ஒரு 7-8 கேள்வி கேட்க போறேன். பதில் சொல்லாட்டி பெஞ்சு மேலையெல்லாம் ஏற்ற மாட்டேன். பெஞ்சு உடைஞ்சு போயிடும். புரியுதா? நானே கேள்வியும் கேட்டுக்குவேன், நானே பதிலும் சொல்லிடுவேன். என்ன, உங்கள் மாதிரி மாணவர்களோட 43 ஆண்டுகள் பழகி இருக்கிறேன். நான் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்தது 43 வருஷம். அதனால உங்கள்கிட்ட வந்து பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த வயசானவங்க எபோவ் 80 அதுகிட்ட போய் பேச அதெல்லாம் அப்படியே தூங்கி விழ, அதுக்கு பதிலாக இங்கே வந்து பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டு. அடுத்த கேள்விக்கு போமா? திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாட்டு? ஒரு 500 பாட்டு இருக்குமா? திருக்குறள் எத்தனை பாட்டு? அது தெரியுது இல்ல? 1330 பாட்டு. எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார்னு பேர். இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அவர் எங்களுடைய பேராசிரியர். அழகா சொன்னார். ஒரு நாள் அவரை கேட்டேன், ஐயா நீங்க தமிழ் நூலை எல்லாம் படிங்கிறீங்க, தமிழ் நூல் மூட்டை கணக்கா இருக்கு,
லட்சக்கணக்கில் இருக்குதுங்க. நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியுமா? சங்க இலக்கியமே 36-40ங்கிறேன். 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு, 50 காப்பியம். அடேங்கப்பா, இவ்வளதும் படிக்க முடியுமா? அவர்கிட்ட கேட்டேன், தமிழ் படிங்கிறீங்களே, தமிழ்ல ஏதாச்சும் 2 நூல் சொல்லுங்க படிப்போம். அழகா சொன்னார். 1 திருக்குறள், 2 திருவாசகம். ஏன் இங்க நல்லா இருக்கிறதுக்கு திருக்குறள், இறைவனோட பேசி மனசு சுத்தப்பட்டு அங்கேயும் நல்லா இருக்கிறதுக்கு திருவாசகம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்க நல்லா இருக்கணும்ல, அங்கே அது. இப்ப என்னமோ கேட்டேன்ல, திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு கேட்டானா, ஒன்றும் மறக்கலை, நினைப்பு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த திருவாசகத்துல முதல்ல சிவபுராணம்னு ஒன்று இருக்கும். யாருக்காவது தெரியுமா? நமச்சிவாய வாழ்க தெரியுமா? தெரியாதா? தெரியும். எங்க எங்க சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள். தம்பி நீங்க சொல்லுங்க. யுவர் செல்ஃப். சும்மா என்ன இது, நம்ம ஃபேமிலி மாதிரி, இது ஒரு குடும்பம். நான் சொல்லித்தரேன், தப்பு விட்டா நான் சொல்லித்தரேன், இல்லை நானே சொல்லவா? இது என்னத்துக்கு வம்பு? இப்போ பாருங்க, என்னப்பா சொல்றியா? இங்கே வாயா, இங்கே வாயா, இங்கே வாயா, அப்படி வாயா, அப்படி வாயா. சரி, சும்மா சொல்றியா? சரி சொல்லு. இந்த இவங்களுக்கெல்லாம் கேட்கணும். நீங்க தான் படிக்கணும், நானே படிக்கணும், நீங்க தான் படிக்கணும். அவர் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காகத்தான் சொல்றேன். அவர் கொஞ்சம் தான் சொல்லுவார், ரொம்ப சொல்ல மாட்டார். சிவபுராணம் எத்தனை வரி தெரியுமா? திருப்பவும் வம்பா போச்சே, 95 வரி எழுதி வச்சு. எத்தனை வரி? 95 வரி. இவர் 95 வரைக்கும் சொல்ல மாட்டாரு, கம்மியாத்தான் சொல்லுவாரு. நான் மைக்க வாங்கிடுறேன். சொல்லாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் தெரிஞ்சளவு சொல்றேங்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலன்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலன்கள் வெல்க, கரங்குவித்து உள்மகிழும் கோள்கலன்கள் வெல்க, சிறங்குவித்து ஓங்குவிக்கும் சீரோன்கலன் வெல்க. அப்புறம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவசேவடி போற்றி, நியத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அப்படித்தாங்க இருக்கணும். இந்த நான் மாட்டேன்னு பின்னால போய் நிற்கப்படாது. உன் பேர் என்னையா? அழகு பாண்டி, அழகு மாணிக்கம், மாணிக்க வாசகர் மாணிக்கம். அதான் திருவாசகம் வருது. இதை பாரப்பா, திருவாசகம் பாடினது யாரு? அப்புறம் என்ன? அப்போ ஆமாம். இப்போ என்னமோ கேட்டேன்ல, திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு கேட்டேன்ல, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா கேளுங்க. இப்போ என்ன பார்க்கணும் எல்லாரும், பார்க்குறீங்களா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. எத்தனை வெல்க?
ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்தொரினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி. 6 5 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. இனிமே ஞாபகம் இருக்குமா? எத்தனை பாட்டு? நல்ல பிள்ளைங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட என்ன செய்யணும்? 658 சொல்லிவிட்டு தான் ஏண்டா எழுப்புனேங்கணும். புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க, சிவபுராணம் ஆரம்பிக்கிற போதே திருவாசகம் 51 தலைப்பு, 658 பாட்டு. இன்னொன்று சொல்லவா? இந்த கோயிலுக்கு போனால் 4 பார்க்குறீங்கள்ல, யார் யார் 4? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்க வாசகர். வெரி குட், நல்ல பிள்ளைங்க. ஆமாம், கோயிலுக்கு போனால் இதுதான் மாணிக்க வாசகர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 சாமி நிற்கிது மொத்தமா. ஏங்க எப்படிங்க? இந்த பாருங்க, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அறிவு கொடுக்குற இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். முதல்ல திருஞான சம்பந்தர் கையில் தாளம் வச்சிருப்பார், தங்கத்தாளம். கையில் தாளம் வச்சிருந்தா அது யாரு? திருஞான சம்பந்தர். சரி, பெரிய சைஸ் தோசகரண்டி, உளவாரப்படை, அப்பர் திருநாவுக்கரசர். வாத்தியார் அம்மா தான் சொல்றாங்க. திருநாவுக்கரசர் கையில் என்ன வச்சிருப்பாரு? உளவாரப்படை. தோசகரண்டி இல்லை பாரு, பெரிய உளவாரப்படை. இந்த கோயில்ல எல்லாம் கல்லு முள்ளு கிடக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து தூக்கி போடணுமா. திருப்பணி, திருத்தொண்டு. சரி, சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன அடையாளம்? கழுத்துல மாலை, கையில் மாலை, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை கோலம். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு திருமண கோல பெருமான். எப்பவும் கல்யாண கோலம். எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? 18 வருஷம். அதுக்குள்ள 2 சம்சாரம். ஒருத்தன்ட்டு போய் சொன்னேன், அவன் கேட்டான், 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டா அதுக்கு மேலே அவர் எப்படி இருப்பாருன்னா, அவன் கவலை அவனுக்கு. அது கதை வேற, வேடிக்கைக்காக சொன்னேன். இப்போ சரியா போச்சா? திருஞான சம்பந்தர்னா தாளம், திருநாவுக்கரசர்னா உளவாரப்படை, சுந்தரமூர்த்தின்னா திருமண கோலம், மாணிக்க வாசகர்னா கையில் திருவாசகம். எந்த கையில்? வலது கையில் மாலை, ஜபமாலை, இடது கையில் திருவாசகம். அவர் தான் மாணிக்க வாசகர். 4 பேர் ஆச்சா? இப்போ இன்னொன்று சொல்றேன். திருஞான சம்பந்தர் 16 வருஷம்தான் வாழ்ந்தார். அதுக்குள்ள 16,000 பாட்டு பாடி தள்ளிவிட்டார். 16 2ஆல பெருக்கினா 32. மாணிக்க வாசகர் 32 வருஷம் வாழ்ந்தார். திருவாசகம் பாடினாரு மாணிக்க வாசகர், 32 வருஷம் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? இப்போ நான் சிவபுராணம்னு ஒன்று சொன்னா, கொஞ்சம் நான் ஒப்பிச்சனா, அந்த தம்பி கொஞ்சம் ஒப்பிச்சாரா, அழகு மாணிக்கம் ஒப்பிச்சார்ல, இதை பாருங்க. அதில் அது எத்தனை வரின்னு சொன்னேன்? வெரி குட், 95. 32வது வரி என்ன? ரொம்ப போச்சுடா. 32வது வரி நான் சொல்றேன். நான் வினாவும் நானே, விடையும் நானே. 32வது வரி என்ன தெரியுமா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். கடவுளே, உன் திருவடிகளை கண்டு நான் இன்றைக்கு வீடு பேறு பெற்று விட்டேன். எழுதுகிற போது அப்படி பாடுறார் ஐயா. எத்தனாவது வரி? 32வது வரியிலே நான் வீடு உற்றேன் என்று பாடினார். 32 வயசுல ஆண்டவனோட சேர்ந்துட்டார். பாடுற போது தெரியுமா? தெரியலையே. தெரிஞ்சு பாடினாரா? தெரியாம பாடினாரா? சிவபெருமானுக்குத்தான் வெளிச்சம்.
எத்தனை வருஷம் மாணிக்க வாசகர்? 32. சுந்தரமூர்த்தி சுவாமி எத்தனை வருஷம்? இப்போ தானே சொன்னேன், 18. 18 திருப்பி போட்டா அப்பர் சுவாமி 81. அட அட, இந்த நாளை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? திருஞான சம்பந்தர் எத்தனை? 16. 2ஆல பெருக்கினா மாணிக்க வாசகர் 32, சுந்தரமூர்த்தி 18, திருப்பி போட்டா திருநாவுக்கரசர் 81. நல்ல பிள்ளைங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியான நேரத்தில் இப்படி பதில் சொல்லுதுன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த வாத்தியார்கள் கொடுத்து வச்சவங்க இல்லையா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னையா வரும்? தூக்கம் தானேயா வரும்? தூக்கம் வருது இல்லை? இதுக்கு தான் குறைவா சாப்பிடணுங்கிறது. சரி, இப்போ திருவாசகம் லேசா உள்ள போறேன்னா இருங்க, நான் 2 கதை சொல்ல போறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், 2 கதை. என்ன? தேவாரம், திருவாசகம். இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் பாடினதுக்கு பொதுவா தேவாரம்னு பேரு. மாணிக்க வாசகர் பாடினதுக்கு திருவாசகம்னு பேரு. தெரியும். 2க்கு என்ன வித்தியாசம்? தேவாரம் ஆண்டவனை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை ஆண்டவனே எழுதி பார்த்தார். புரியுதா புரியலையா? கதை சொல்றேன். மாணிக்க வாசகர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? மறக்கப்படாது, 32. 32வது வருஷம் ஆனி மாசம், ஆயில்ய நட்சத்திரம். ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். சிதம்பரம் போயிருக்கீங்களா? தில்லை போகலன்னா போய் பாருங்க. சிதம்பரத்தில் வடக்கு கோபுரம், வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலுக்கும் திருப்பெருந்துறைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? திருப்பெருந்துறை. மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்சது வேற ஊர், அதுவும் திருப்பெருந்துறை. அது அறந்தாங்கிக்கு பக்கத்துல. இது சிதம்பரத்துல வடக்கு கோபுரம், எதிர்த்தாப்புல திருப்பெருந்துறை. அங்கே மாணிக்க வாசக சுவாமி உட்கார்ந்து இருக்கார். சிவபெருமானை பாடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கு என்ன தேதி சொன்னேன்? ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். அங்கிருந்து ஒரு வயசான பெரியவர் வர்றார். செக்கச்சவேல்னு இருக்கார், அழகான தோற்றம், கிழவர் வருகிறார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் கடவுள் பேர் வச்சாரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களாமே? ஏதோ அங்கங்க பாடி இருக்கிறேன். நீங்க பாடினதை பூரா சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். எப்படி இருக்கு? மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். இந்த வந்தாரில் பெரியவர், அவர் நிற்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். மாணிக்க வாசகர் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த நிற்கிறவர் திருவடியை பார்த்துக்கிட்டு, நிற்கிறவர் திருவடி உட்கார்ந்து இருக்கவருக்கு தெரியுமில்ல, பக்கத்துல திருவடியை பார்த்துக்கிட்டு நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா என்ன அர்த்தம்? பேப்பரா? திருவடின்னு ஒரு அர்த்தம், பேப்பர்னு ஒரு அர்த்தம். நாதன் தாழ் வாழ்க சொல்ல ஆரம்பிச்சாரா? இந்த வந்த பெரியவர் விறுவிறுன்னு எழுதுறார். ஏடு அந்த காலத்தில் இவ்வளவு ஏடு எழுதியாச்சு. எத்தனை பாட்டு திருவாசகம்? மறந்துடப்படாது. காத்தடிக்குது, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறப்படாது. 658 திருவாசகம். முதல் தொடக்கம் நமசிவாய வாழ்க. முடிவு பாட்டு என்ன தெரியுமா? செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. கடவுள் எனக்கு செய்தது வேற யாருக்கு இது கிடைக்கும்? இதான் கடைசி பாட்டு. 658 பாட்டையும் உட்கார்ந்தபடிக்கு மாணிக்க வாசகர் சொல்ல, நின்னபடிக்கு வந்த பெரியவர் எழுதிவிட்டார். இப்ப கீழே கையெழுத்து போடுறார். அந்த ஏட்டில் என்ன கையெழுத்து போடுறார் தெரியுமா? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து.
யார் யாரு? அழகிய திருச்சிற்றம்பலமுடையான். யாரு? சிவபெருமான், நடராஜா. அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. இவ்வளவு ஏடுங்க. என்ன சார் பார்த்தாப்புல சொல்றீங்க? பார்த்திருக்கிறேன். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசகர் காலத்தில் எழுதின ஏடு இன்னும் இருக்கு. எங்கன்னு சொல்லவா? இருங்க, இந்த கதையை முடிச்சுக்கிட்டு அதுகிட்ட போறேன். இப்போ ஏட்டில் எழுதியாச்சா? கீழே என்ன கையெழுத்து போட்டார்? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து எழுதிட்டு அன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் சிதம்பரத்தில் நடராஜா பாதத்தில் வச்சுட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார். அன்னைக்கு ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம், மறுநாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம், ஆயில்யத்துக்கு அடுத்தது மகம். இதெல்லாம் எங்க காலத்து கணக்கு. மறுநாள் காலையில் கோயில் திறக்கிறாங்க. இவ்வளவு ஏடு இருக்கு. என்னடா கோயிலில் ஏடு இருக்கு, நேற்று ராத்திரி இல்லை? எடுத்து பார்த்தா இப்படி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அட, நடராஜாவே எழுதியிருக்காரப்பா. மாணிக்கவாசகர் சொன்னாராம். அவர் எங்கே இருக்காரு? வடக்கு கோபுரத்துக்கிட்ட இருக்காரு, திருப்பெருந்துறையில் இருக்காரு. எல்லாம் ஓடி வந்தாங்க, மாணிக்கவாசகரை பார்த்தாங்க, காலில் விழுந்தாங்க. சாமி, நீங்க சொல்ல நடராஜா எழுதியிருக்கார். நான் என்ன சொன்னேன் அப்பவே? மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருந்தாரு, வந்தவர் நின்னார். சார், நீங்க என்ன பார்த்தீங்களோ? இன்னும் பார்த்தாப்புல சொல்றீங்க, தோணுதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? தம்பி, இந்த அழகு மாணிக்கம் அவர் இருக்காரா? தம்பி, சிவபுராணம் கடைசி வரி தெரியுமா? கள்ளப்புலக்குரம்பை தெரியாது? பரவாயில்ல, உட்கார். நான் இப்போ சிவபுராணம் 95 வரி கடைசி வரிக்கிட்ட போகிறேன். கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. எங்கே சொன்ன பாட்டு? திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடியை பார்த்துக்கிட்டு அவன் திருவடி கீழ் உட்கார்ந்து கொண்டு சொல்லிய பாட்டு இருக்கா? திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து. உள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. யார? மாணிக்கவாசகரை. ஆனி மாசம் மக நட்சத்திரம். நேர நடராஜாவை பார்க்கிறார், கண்ணீர் கொட்டுது, அப்படியே பாடுறார். பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே, சிதம்பரத்தில் பார்த்து விட்டேன். அழுது அழுது பாடினார். எல்லாரும் கேட்டாங்க, திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்க. நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? பதவுரை, கருத்துரை, இலக்கண குறிப்பு எல்லாம் சொல்லியிருப்பேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? திருவாசகத்துக்கு பொருள் கையை காமிச்சார் நடராஜா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் அறிந்து இல்லை, உணர்ந்து. திருவாசகம் படிக்கிற பொழுது மனசுல யார் இருக்கணும்? நடராஜா இருக்கணும். கண்டதை நினைச்சுக்கிட்டு வாய் மட்டும் படிக்கப்படாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஒரு ஜோதி உண்டாயிற்று. மாணிக்கவாசகர் ஜோதியில் கலந்து விட்டார். ஆனி மாசம் மக நட்சத்திரம். திருவாசகத்தை எழுதினது யாரு? மாணிக்கவாசகர். சொல்ல சொல்ல ஸ்கிரிப்டை எழுதினது யாரு? நடராஜா. இந்த மனோன்மணியம்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. அதை எழுதினது யாரு? சுந்தரம் பிள்ளை. இந்த பாருங்க, தமிழ் மாதிரி ஒரு மொழி உலகத்திலே கிடையாது. சும்மா நான் பெருமைக்காக சொல்லலை. அதை படிச்சிங்கன்னா வாழ்க்கைக்கு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனோன்மணியம் பாடினது யாரு? சுந்தரம் பிள்ளை. அவர் எழுதுறாரு, ஆமா, நடராஜா எதுக்கு திருவாசகத்தை போய் எழுதி வாங்கினாரு? வேற வேலை கிடையாது அவருக்கு. ஏன் தெரியுமா? உலகமெல்லாம் அழிஞ்சு போயிருமா.
ஆமாம், என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வேணே இந்த சுனாமி தான். தெரிஞ்சுங்க, பூமி எதில் போயிடும்? தண்ணிக்குள்ளே போயிடும். கடல் பொங்கி பூமி அழிஞ்சிடும். கடல் தண்ணீரை அதுக்குள்ள இருக்கிற வடவாமுக அக்னி அப்படிங்கிற அக்னி குடிச்சுவிடும். அக்னியை காத்து அணைச்சுவிடும். காத்து ஆகாசம் இழுத்துப்படும். ஆகாசம் மட்டும்தான் மிஞ்சும். உலகம் அழிகிற பொழுது ஆகாசத்தை தொட முடியுமா? அப்போ சிவபெருமான் மட்டும் மிச்சம் இருப்பாராம். எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அந்த சிவபெருமானுக்கு பொழுது போகணுமா இல்லையா? படிக்கணுமில்ல? பொழுது போகிறதா தப்பு? பொழுதை போக்கணுமா பொழுதை பயன்படுத்தணுமா? கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு 655 மெசேஜ், இது பொழுதை பயன்படுத்துறதா பொழுதை போக்குறதா? நான் என்ன பண்ணுறது? நம்ம பொழுதை போக்கிக்கிட்டு இருக்கோம். போக்குறோமில்ல, கண்டதெல்லாம் ஓடுது. நிமிந்து பார்த்தா 3 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. இனிமே வராது. பொழுதை போக்கப்படாது. பொழுதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சிவபெருமான் யோசிக்கிறார், உலகமெல்லாம் அழிஞ்சிரும், நான் மட்டும் நிற்பேன். அப்போ நாம் பொழுதை பயன்படுத்தணும், நாம் படிக்கணும். சிவபெருமான் படிக்கக்கூடிய ஒரு நூல் எது? உலகத்திலேயே ஒரே ஒரு நூல், அதற்கு பெயர் திருவாசகம். அதுக்காக திருவாசகத்தை என்ன பண்ணாராம்? எழுதி வாங்கினாராம். மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தில் பேசுகிறார். அம்மா தமிழ்த்தாயே, கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்திலே வரக்கூடிய தனிமையை கழிப்பதற்காக அம்பலத்தில் ஆடக்கூடிய பெருமான் தமிழ்த்தாயே, உன்னுடைய திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டிருப்பாரே, ஆனால் உன் பெருமையை யார் அளப்பார்கள்? எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, சிவபெருமானே போய் எழுதி வாங்கணுமா? ஒரு ஆளை விட்டு எழுதி வாங்கப்படாது? அவருக்கு என்ன அசிஸ்டண்டா கிடையாது? புரியுதா? ஏன் அவரே போனார்? அவருக்கு தெரியும், கண்டவனை விட்டு எழுதி வாங்க சொன்னா அவன் ஏகப்பட்ட அச்சுப்பிழை பண்ணிடுவேன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், காரியாலயம்னு எழுத சொன்னா காரியலாயம்னு எழுதுறாங்க. ராமாயணம்னு எழுத சொன்னா ராமயானம்னு எழுதுறாங்க. ஏகாதசின்னு எழுத சொன்னா கடங்காரங்க ஏகதாசின்னு எழுதுறாங்க. பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா படுவாவி பயலுக புள்ளத்தாச்சின்னு எழுதுறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவன். கண்ணதாசன் எழுதுறார், ஐயா எழுத்துப்பிள்ளை வந்துருமில்ல, வரப்படாது இல்லை. அதுக்காக சிவபெருமான் அவரே போய் எழுதினாரா. ஆமா, சிவபெருமான் கையெழுத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். போய் சொல்கிறேன்னா நீங்கள் பார்க்கணுமா? பாண்டிச்சேரிக்கு போங்க. பாண்டிச்சேரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னாலேயே சிறப்பான ஊர் அதுதான். புரியுதா? நம்ம இப்பத்தானே வந்திருக்கான். அவன் பழைய காலத்திலிருந்தே புகழ் பெற்ற ஊர் பாண்டிச்சேரி. ஆனா தமிழ் வளர்த்த ஊர். பாரதிதாஸ் அங்கதான்யா, பாரதி அங்கதான்யா. எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குன்னு சொல்றீங்களே, இதை பாடின பாரதிதாசன் எங்க இருந்தாரு? பாண்டிச்சேரி. மறக்காதீங்க. செந்தமிழ் தென் புதுவை பாரதியார் பாடுறாரு. சரி, பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி ஐயர் மடம். என்ன அம்பலத்து ஆடி ஐயர் மடம், ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்திலே திருவாசகம் பழைய ஏடு அப்படியே இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு திறந்து பார்க்கலாம், மற்ற நாளெல்லாம் பெட்டியத்தான் பார்க்கலாம். நம்ம ஆளு திறக்க சொன்ன திறந்து தொட்டு அதில் இவன் பேரை எழுதி ஒரு வழி பண்ணிடுவானா இல்லையா? தொடக்கூடாது, வச்சிருக்காங்க. அந்த ஏடு இன்றைக்கும் இருக்கிறது. நிறுத்துங்க, நான் 2 செய்தி சொல்றேன்னு அப்பவே ஆரம்பிச்சேன், எங்கேயோ ஓடி போயிட்டேன். இப்பத்தான் சொல்ல போறேன். அந்த 2 செய்தி சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. முதலாவது, ஏகப்பட்டது இருக்கு. திருவாசகம் சிவராத்திரி அன்னைக்கு சிங்கப்பூர்ல 3 மணி நேரம் பேசி முடிக்க முடியாம தவிச்சேன். திருவாசகம் அப்படிப்பட்ட நூல். உங்களுக்கு 2 செய்தி மட்டும் சொல்றேன். 1, லண்டன்ல இருந்து ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்
கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப், சிலுவை போட்ட சாமியார், அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். என்ன நோக்கம்? இங்கே உள்ளவங்களை எல்லாம் கிறிஸ்தவராக ஆக்கணும், அவங்களுக்கெல்லாம் சிலுவை கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் பைபிளை படிக்க வைக்கணும். புறப்பட்டு வந்தாரா, திருநெல்வேலிக்கு போனார். அங்கே ஐயா மாதிரி ஒரு புண்ணியவான் திருக்குறளை கொண்டாந்து கொடுத்தார். அவருக்கு சந்தோஷம். அட திருக்குறள், ஆமாம் அங்கே இருந்தாலும் வந்தார், லண்டன்ல இருந்து திருக்குறளை படித்தார். திருக்குறள் எத்தனை பால்? நம்ம கையை காமிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் படித்தார். படித்த உடனே அவரை கேட்டார், திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் 3 தானையா இருக்கு, வீடு இல்லையே. வீடுன்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு, நடுவது நாடு. சரிதானே? ஆமா, தமிழுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டையா. தமிழ் சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. தேவனைய பாவான் அர்த்தம் போங்க. இதுக்கு என்ன பேரு? வேட்டி. ஏன் சார்? வெட்டப்படுவது வேட்டி. தோல்ல போடுறதுக்கு என்ன பேரு? துண்டு. ஏன் சார்? துண்டிக்கப்படுவது துண்டு. தேவனைய பாவாணர் எழுதுறார் ஐயா. நம்ம தேவனைய பாவாணர் வாழ்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோமே தவிர அவரை படிக்கவே இல்லை. நம்ம நாட்டில் ஒரு கெட்ட வழக்கம், தமிழ் வாழ்கன்ட்டு விட்டுருவாங்க. தமிழை படிச்சாத்தானடா வாழும். நீ தமிழை படிக்கிறதே இல்லை, அப்புறம் என்ன தமிழ் வாழ்க? தமிழ் வாழ்கன்னு எவன் சொல்லலாம்? தமிழை ஒழுங்கா படித்தவன் தான் சொல்லலாம். இருங்க, ஜியு போப்பிட்ட போவன் நேராச்சு. ஜியு போப் அங்கிருந்து வந்தார், இந்த 3ஐயும் படித்தார். வீடு இல்லையே. ஒரு புண்ணியவான் திருவாசகத்தை கொண்டே கொடுத்தார். ஜியு போப் படிக்க ஆரம்பித்தார். உயர்ந்த மனிதர், ரொம்ப உயர்ந்த மனிதர், கிறிஸ்தவர். படிக்க ஆரம்பிச்சாரா, கண்ணீர் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கடவுளை நேரில் நிற்க விட்டு பேசிய பேச்சு திருவாசகம். அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றதில்லை. கடவுளே, நீ என்னை ஆட்கொண்டாய், இப்ப என்னை விட்டுட்டு போயிட்ட, இது நியாயமா அப்படின்னு கேட்டது திருவாசகம். எங்க நேரில் பேசுறது நல்லா இருக்கும்ல, படற்கையா பேசுறது இல்லை. ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றி பேசுவது அல்ல. ரொம்ப பேர் தப்பா நினைக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றி பேசுவது அல்ல, கடவுளோடு பேசுவது. கடவுளோடு பேச முடியுமா? முடியுமையா? திருவாசகம் பூரா கடவுளோடு பேசிய பேச்சு. உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஊர் உத்தரகோசமங்கை. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். திருவாசகம் உத்தரகோசமங்கை போய் பாருங்க. மண் முந்தியோ மங்கை முந்தியோ. ராமநாதபுரம் மகாராஜாக்கள் படமெல்லாம் அங்கே மாட்டி வச்சிருக்கு, சிலையெல்லாம் இருக்கு. உத்தரகோசமங்கை திருவாசகத்தில் தான் உத்தரகோசமங்கைக்கு பாட்டு இருக்கே தவிர தேவாரம் தொலைஞ்சு போச்சு. பாடியிருப்பாங்க, தொலைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் திருவாசகத்தை படித்தாரா, கண்ணீர் வந்துருச்சு. லண்டனுக்கு போனார். லண்டனில் ஒரு கல்லூரி, அதன் முதல்வர், அவரும் சாமியார். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அவர்கிட்ட சொல்றார், சாமி, நான் இந்தியாவுக்கு போனேன், திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் போனேன். அங்கே ஒரு திருவாசகம் கிடைச்சிது. இந்த பாருங்க, நம்ம மேல் நாட்டு ஆன்மீக நூல்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாட்டில்லை, ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், நம்ம மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்னையா சொல்ற? நம்ம பிலாசபி எவ்வளவு இருக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, திருவாசகத்தில் ஒரு வரிக்கு இதெல்லாம் ஈடில்லை. என்னையா அந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் என்னை விட்டு இமைக்கிற பொழுது கூட போக மாட்டார். யாராவது சொல்லி இருக்கானா? யாரு கேட்கிறா? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப். எப்ப கேட்கிறார்? 1893 பேச்சு நடக்குது.
இப்போ நான் சொன்னதெல்லாம் எந்த வருஷம்? 1893. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் பிறந்தது 1823. மன்னிக்கணும், 20. 1820. 93ன்னா 73 வயசு. சரிதானா? பிறந்தது 1820. இப்ப பெரிய சாமியார்கிட்ட பேசுறது 1893. எத்தனை வயசு? 73 வயசு. நான் திருவாசகத்தை படிச்சேன். கடவுள் நம்ம விட்டு போக மாட்டார், நான் விட்டாலும் என்னை கடவுள் விட மாட்டார். இமைப்பொழுதும் இமைப்பொழுதான் எங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ங்கிற பாருங்க இங்கிலீஷ்ல, அப்படிங்கிற இமைக்கிற பொழுது அப்ப கூட கடவுள் உன்னை விட்டு போக மாட்டாரா? இப்படி யாரும் சொல்லல, இந்த ஒரு வரி போதும். இந்த பெரிய சாமியார் கேட்கிறார், ஃபாதர் ஒய் கான்ட் யூ டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ்? அப்படி ஒரு நூல் இருக்குமானால் அதை நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? ஃபாதர் போப் சொல்றார், எனக்கு 73 வயசு, நான் எப்படி அதை மொழிபெயர்க்கிறது? மொழிபெயர்த்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் என் ஆயுளை நீட்டிப்பாரா? பெரிய சாமியார் சொல்கிறார், அவர் பாதங்களை பணிந்து கேட்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? ஜியு போப், நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்கினால் அது முடியும் வரை கர்த்தர் உங்களுக்கு ஆயுளை நீட்டிப்பார். அந்த சாமியாரை கும்பிடணுமா இல்லையா? அவர் ஃபாதருங்க, கிறிஸ்டியன் ஃபாதர், உயர்ந்த மனிதர். தொடங்குங்கள், மொழிபெயர்ப்பை தொடங்குங்கள். 1893 ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்கினார். 5 வருஷம். 1898 எல்லாருக்கும் கடிதாசி போட்டார், திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது, தேவைப்பட்டவர்கள் 10 ரூபாய் அனுப்பினால் நூல் கொடுக்கப்படும். ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ் 10 ரூபா. அந்த காலம் 1893 10 ரூபா இருந்தால் அந்த கட்டடத்தில் பாதி கட்டிவிடலாம். அந்த காலம். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபா அனுப்பிச்சார். 500 புத்தகம் கொடுங்க, எங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கிறேன். 1900 ஜியு போப்புக்கு 80 ஆண்டு முத்து விழா. ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளிவந்தது. திருமுறைகளில் முதலில் அச்சிடப்பட்டதும் திருவாசகம், முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதும் திருவாசகம். 1900 நம்ம தமிழ் நூல் திருவாசகம் மொழிபெயர்க்கப்பட்டது. இங்கிலீஷில் வந்த உடனே ஜெர்மனியில் வந்துருச்சு, இத்தாலியில் வந்துருச்சு, பிரான்ஸ், பிரெஞ்சு, எல்லா மொழியிலையும் வந்துருச்சு. இவர் மேலே லண்டனில் கேஸ் போட்டு விட்டாங்க, நீ போனது எல்லாரையும் கிறிஸ்தவனாக்கிறதுக்கு. இப்போ என்ன காரியம் பண்ணியிருக்க? திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் பூரா மாணிக்க வாசகரை போற்ற செய்து விட்டாய். கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்து. சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், சேசு சபை நிறுத்தியாச்சு, தண்டனை கொடுக்கணும். கைதி கூண்டு, குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் ஜியு போப். பெரிய சாமியார் ஜட்ஜு. ஃபாதர், அந்த மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்கோ, நான் படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன். பாராட்டணும், அந்த ஜட்ஜு படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றாரு, பெட்டியை வாங்கிக்கிட்டு தீர்ப்பு சொல்லலை. நம்மெல்லாம் எந்த காலத்தில் இருக்கோம்னு தோணுதா? வாங்கி முழுக்க படிச்சிருக்கார். அடுத்த வாரம் வந்துட்டார், எல்லாரும் பார்க்கறாங்க. குற்றவாளி கூண்டல ஜியு போப். ஜட்ஜ் அங்கிருந்து நடந்து வர்றார், வேகமா வந்தார். குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஜியு போப் காலில் விழுந்து கும்பிட்டார். நீதிபதி குற்றவாளியை கும்பிட்டா என்ன அர்த்தம்? He is the true Christian. இவர் தாண்டா உண்மையான கிறிஸ்தவர். ஏன்? ஏன்? திருவாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பைத்தான் நான் படித்தேன், மூல நூலை படிக்கவில்லை. எனக்கு தமிழ் தெரியாது, மொழிபெயர்ப்பை படித்தேன். மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே பேசாம மெட்ராஸுக்கு போய் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லலாமான்னு தோணுது. இந்த மனுஷன் மூல நூலை தமிழில்
எந்த தமிழில் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடினாரோ அந்த தமிழில் மூல நூலையே படித்துவிட்டு சைவத்தில் சேராம நம்ம கிறிஸ்தவத்துக்கு திரும்ப வந்திருக்கானே, இவன் தாண்டா உண்மையான கிறிஸ்தவன். He is the true Christian. புரியுதா? காலில் விழுந்து கும்பிட்டார். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரப்போறேன். ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் உயில் எழுதுகிறார். நான் இறந்தால் என்னை லண்டனில் புதைக்க வேண்டும். அவங்க ஒரு இடம் வச்சிருக்காங்க, சிமெட்ரி, அங்கதான் புதைக்கிறது. அந்த இடத்தில் ஒரு சின்ன கட்டடம் கட்ட வேண்டும். இந்த புதைச்சிட்டு மேலே சிலுவையெல்லாம் போட்டு கட்டுவாங்களா இல்லையா, சின்னதா கட்டணும். அதற்கான பணத்தை மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு சிறியதாயிருந்தாலும் பரவாயில்லை. எப்படி இருக்கு? 1905 எல்லாம் இந்த ஊருக்கு தகவல் வந்துடுச்சு. மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடம், ஹெட்மாஸ்டர் பயல்களை எல்லாம் உட்கார வச்சிருக்கார். சொல்றார், ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் காலமாகி விட்டார், அவரை புதைத்து விட்டார்கள். அந்த இடத்தில் ஒரு சிறு கட்டடம் கட்ட வேண்டும். அதற்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மாணவர்கள் ஆளுக்கு 4 அணா கொடுங்கள். அப்ப 4 அணாவெல்லாம் மதிப்பு அதிகம். புரியுதா? இப்ப அண்ணா தெரியுமா? 16 அணா 1 ரூபா. ஐயா ஞாபகம் இருக்கா? அந்த காலம் 4 அணா காருவா. எல்லா பையனும் 4 அணா கொடுத்தேன். இந்த முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தண்ணியை தொளிச்சு எழுப்பினாங்க. டே, என் சம்பளமே 5 ரூபா தாண்டா, ஒரு மாத்தைக்கு என் சம்பளமே 5 ரூபா தாண்டா, என்னடா 5 ரூபா கொடுக்குறேன். அந்த பையன் சொன்னா, எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. செல்லு வாங்கி கொடுக்கிறவர் அப்பா இல்ல, திருவாசகம் வாங்கி கொடுக்கிறவர் தான் அப்பா, மறந்துடாதே. ஆமா, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. என்ன பாடு! பொண்டாட்டிய காணோம்னா கூட பேசாம இருக்காங்க, செல்ல காணோம்னா தவிக்கிறாங்க. தவிக்கிறான்ல, வாழ்க்கை அப்படி ஆகி போச்சுல்ல. திருவாசகம் கொடுத்தாச்சு. எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தார், நான் படித்தேன். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப் என்று எங்க அப்பா சொன்னார். நான் அதையும் கேட்டிருக்கிறேன். அந்த போப்பினுடைய சமாதி எங்க வீட்டில் யாராவது வந்தா 4 அணா 8 அணா கொடுப்பாங்க, டப்பாவில் போட்டு வைப்பேன். போய் பார்த்தேன், 5 ரூபா தான் இருந்துச்சு. கூட இருந்தா கொடுத்துருப்பேன், எனக்கு கொடுத்து வைக்கல, அதான் 5 ரூபா கொடுத்தேன். எப்படி இருக்கு? அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? அது இல்லை முக்கியம். சொன்னால அந்த பையன் திருவி கல்யாண சுந்தர முதலியார். தெரியுமாம்மா? தெரியாத தெரிஞ்சுக்கணும். திருவிக திருவாரூர் வி கல்யாண சுந்தர முதலியார். புரியுதா? அது சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு வந்தேன். போதும். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு நான் முடிக்கணும். எனக்கு பேசுறத பற்றி கவலை இல்லை. இன்னும் ஒரு செய்தி சொல்றேன், இந்த திருவாசகத்தை பற்றி. ராஜாஜின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். அவர் 1937 சேலத்தில் வக்கீலா இருக்கார். புரியுதா? சேலத்தில் வக்கீலா இருக்கார். ஒரு வக்கீலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், மறக்காதீங்க. சேலத்தில் வக்கீல், புகழ்பெற்ற வக்கீல். ஆனால் தேசத்துக்காக பாடுபட்டவர். அந்த ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர்னு பேரு, அவர் அரசாங்கம். இவர் இந்தியா வாழ்க, தேசம் அது வெள்ளைக்காரன். அவருக்கு இவருக்கும் ஒத்து வராது. இவர் ஜெயிலுக்கு போவாரு, அவர் இவர் ஜெயிலில் போடுவாரு. ரெண்டும் ஒத்து வராது. ராஜாஜிக்கு மனைவி இறந்து போயிட்டா. தானே சமைப்பார், தயிர் சாதம்.
கேட்டா முட்டாளுக்கு மோருஞ்சாதம்பார். முட்டாளாயிருந்தா கூட அவன் திருந்தி கெட்டிக்காரனை வர்றதுக்கு மோருஞ்சாதம் போதுமா, புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி அன்னைக்கு மோருஞ்சாதத்தை பிரித்து மத்தியானம் கேன்டீனில் ராஜாஜி சாப்பிட்றார். கிருஷ்ணய்யர் எதிர்த்தாப்புல வந்து உட்கார்ந்துட்டார். ரெண்டு ஒன்று பார்க்குது. கிருஷ்ணய்யர் சாப்பாட்டை பிரித்தார். சாப்பிட்ற பொழுது ஒரு பாட்டு சொன்னார். கடவுளே, நான் ரொம்ப நாளாக பட்டினி கிடந்தவன், இன்னைக்கு நீ அமுதத்தை கொடுத்துருக்க, நான் வாரி வாரி கொட்டிக்கிறேன். ஏன் 8 நாளாக பட்டினி, கிடைச்சது போயிடப்படாதே அப்படின்னு அள்ளி கொட்டிக்கிறேன். அவசரமாக சாப்பிட்டனா விக்கல் எடுக்குது, தண்ணி கொடு. கடவுள்கிட்ட பாட்ட சொல்லவா? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், வாரி வாரி கொட்டுகிறேன். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உன் திருவடியில் அடைக்கலம். விக்கல் எடுக்குது, சோறு கொடுத்த நீ அமுதம் மாதிரி தண்ணீரை கொடு. இந்த பாட்டை படிச்சாரா ராஜாஜிக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? அது அது சொல்லுங்க. திருவாசகம். திருவாசகமா? திருவாசகத்தில் எங்கே வருது? திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. இது 24வது தலைப்பு. அடைக்கல 10, நான் சொன்னது 10வது பாட்டு. அட, பாட்டு நல்லா இருக்கே. சாப்பிட்ற பொழுது இது ஏன் சொல்றீங்க? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். பரவாயில்லையே. ஓய் கிருஷ்ணய்யர், என்ன எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? யாரு கேட்கிறார்? சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர், வியாசர் விருந்து எழுதியவர். ஐயா, அதெல்லாம் ஞாபகம் வருதா? அந்த காலத்தில் பகவத்கீதைக்கு உரை எழுதியவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவர் கேட்கிறார், ஒரு திருவாசகம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தாரா? ராஜகோபாலாச்சாரியார் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சாரா? நல்ல வேளையா அவரை ஜெயிலில் போட்டாங்க. நல்ல வேளையா? வக்கீல இருந்த பொழப்பு விடிஞ்ச எந்திரிச்சா அசைய முடியாதுல்ல, நிம்மதியா படிக்கலாம். 658 பாட்டையும் நிம்மதியா படிச்சார். சந்தேகம் வந்தது, குறிச்சுக்கிட்டார். வெளியில வந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார்கிட்ட சந்தேகம் தெளிஞ்சுக்கிட்டார். 1955 தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம் தண்டபாணி தேசிகரை வச்சு திருவாசகத்துக்கு உரை, திருவாசக உரை பப்ளிஷ் பண்றாங்க, வெளியிடப்படுகிறது. தருமபுர ஆதீனம் ராஜாஜிக்கு கடிதாசி எழுதுறார். திருவாசகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் உரையோடு. தண்டபாணி தேசிகர் உரை ரொம்ப நல்ல உரை. தண்டபாணி தேசிகர் உரை எழுதுகிறார். நீங்கள் அந்த உரைக்கு ஒரு முன்னுரை எழுத வேண்டும். யாருக்கு? ராஜாஜிக்கு. ராஜாஜி பதில் போடுகிறார். அங்கதான் இந்த கதையெல்லாம் வந்துச்சு. நான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். சிறையில் இருந்த பொழுது திருவாசகத்தை எழுத்தண்ணி படித்தேன். சந்தேகங்களை திருவிக்கா மூலம் தெளிவித்துக் கொண்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், திருவாசகம் என் உணர்வு நூல், என் வாழ்க்கையோடு கலந்துவிட்ட நூல். அதற்கு ஒருவர் உரை எழுதுவாரேயானால் அந்த உரைக்கு முன்னரே எழுதக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. மன்னிக்கவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. எழுத மாட்டேன்ட்டாருங்க. இருங்க, இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கேன். சில படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லாவே இருக்கும். இருங்க, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். 2ஆம் தடவை. ஆஸ்திரேலியாவில் இந்த யாழ்ப்பாணத்து பெருமக்கள், சிட்னின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்னி இல்லை, சிட்னி, SYDNEY, சிட்னி.
சிட்னியில் நல்ல கூட்டம். அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம், 300 பேர், எல்லாம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள், தமிழை எழுத்தண்ணி படித்தவர்கள். தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது அவங்கள்ட்ட. ஒரு பாட்டை தப்பா சொன்னா சப்புன்னு அடிச்சு விடுவாங்க. அவ்வளவு தெளிவு அவங்க. ஒரு வரி தப்பு வராது. நமக்கு ஒரு வரிக்கு 7 தப்பு வரும். தெளிவா பேசுறவங்க. நான் பேச உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சாயங்காலம் 6 மணி. ஒரு வயசான அம்மா, ஒரு 80 வயசு இருக்கு அவங்களுக்கு. அப்பவே பழுத்த பழம், நெத்தியில விபூதி, உள்ள வர்றாங்க. அந்த அம்மா வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இங்க வந்துட்டாங்க நான் பேசுற இடத்துக்கு. எனக்கா யாரோ மந்திரி போல இருக்கு. நம்ம ஊர்ல மந்திரிக்கு தானே நம்ம எந்திரிப்போம். யாரோ மந்திரி போல இருக்கு. நானும் எந்திரிச்சிட்டேன். இது எதுக்கு வம்பு? அந்த அம்மா வந்தது, ஐயா நீங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். இப்படி வந்து நிக்குது. ஐயா என்ன தெரியுதா? அம்மா நான் இன்னைக்கு தான் சிட்னிக்கே வந்திருக்கேன். முத இப்பதான் இங்கே பேசுறேன். ஐயா நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ண ஐயர் பொண்ணு. ராஜாஜிக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தாரே, நூல் கொடுத்தாரே, சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ண ஐயர் பொண்ணு. எனக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தமிழ் பேராசிரியருக்கும் கல்யாணம் நடந்தது. அவர் இப்ப காலமாயிட்டார். என் பொண்ணு இங்கே மெல்பர்ன்ல இருக்கிறா. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் ஒரு ஊர். அந்த ஊருக்கு பேச போயிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாங்க. எதிர்த்தாப்புல கங்காரு ஓடி வருது. வயிற்றுல பிள்ளைய தூக்கிட்டு இவ்வளவு உயர கங்காரு. எனக்கு அரண்டே போச்சு. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்ல என் பொண்ணு இருக்கிறா. இவங்களுக்கெல்லாம் நான் திருவாசகம் சொல்லி கொடுக்குறேன். அதனால என்னை கண்ட உடனே எந்திரிச்சாங்க. புரியுதா திருவாசகம் எங்க போயிடுச்சுன்னு? இப்போ சுருக்கமா திருவாசகம் என்னங்கிறத சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். மாணிக்க வாசகர் நம்ம ஊர்ல பிறந்தவர், வாதவூர். அறக்கட்டளை போட்டவர் வாதவூர். இங்கே மந்திரியா இருந்தார். குதிரை வாங்க போனார். அறந்தாங்கிக்கு பக்கம் ஒரு சோலை, உள்ளே ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். செக்கச்செவேல்னு இருக்கிறார். அவரை சுத்தி ஒரு 7-8 பேர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இவரை இழுத்திருச்சு. உள்ள போய் பார்க்கிறார். உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்க்கிறார். அழகா இருக்கு. அவரை பார்த்து பார்த்து நல்லா பாட ஆரம்பிக்கிறார். அவர் காலில் விழுந்தார். அவர் திருவடி தீட்சை கொடுத்தார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார். இது என்ன புத்தகம்? சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் இல்ல, அது பழசு. மெய்கண்டார் எழுதினது இல்லை, பழைய நூல். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். ஞானம் என்பது அதை அறிவது. போதம் என்பது அறிந்ததை தெளிவது. சந்தோஷமா இருக்கு. உபதேசம் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. உபதேசம் கிடைச்சது, திருவடி கிடைச்சது. சந்தோஷம். ஆகா இந்த மந்திரி பதவி வேண்டாம், நம்ம பேசாம இவர் பின்னால போயிடுவோம். யாரு? மாணிக்க வாசகர். அப்ப இவருக்கு பேரு திருவாத ஊரர். கடவுள் பார்த்தார், உன் பாட்டு நல்லா இருக்கு, மாணிக்கமா இருக்கு, உன் பேர் மாணிக்க வாசகர். அதுல இருந்து தான் மாணிக்க வாசகர்னு பேர். ஆகா நான் இவரோட போறேன், எனக்கு எல்லாம் போதும், சந்தோஷமா கண்ணை மூடிக்கிட்டு பாடினாரா, முழிச்சாரா, அவர் ஆளை காணோம். சுத்தி இருந்தவங்களையும் காணோம். கடவுளே இது என்ன? சிதம்பரத்துக்கு வா, தில்லைக்கு வா. அப்ப தில்லை தான் பேரு, சிதம்பரங்கிறது பின்னால வந்த பேரு. தில்லைக்கு வா. எப்படி இருக்கும்? இவரை பார்த்தேன், இவரோட போகணும்னு நினைச்சேன், அநியாயமா என்னை விட்டுட்டு போயிட்டாரே. அழுதார். அந்த அழுகைதான் 658 திருவாசகம். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. மாப்பிள்ளை அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்காரு. இந்த பொண்ணுக்கு அதுல இருந்து அமெரிக்கா 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 அமெரிக்கா. சந்தோஷமா இருக்கு.
வெளியில பேரிக்கா வித்தா கூட காதுல அமெரிக்கான்னு விழுகுது. அவ அப்படி இருக்கிறா. கல்யாணம் ஆச்சு, புருஷன் தாலியை கட்டினான், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பிட வந்தவங்க 50 பேர். இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிச்சு, ஆகா என்னை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார், லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போவேன், சியாட்டிலுக்கு போவேன், சான் பிரான்சிஸ்கோவுக்கு போவேன், வாஷிங்டன் டிசிக்கு போவேன், நியூயார்க்குக்கு போவேன், நியூ ஜெர்சிக்கு போவேன், செயின்ட் லூயிஸுக்கு போவேன், அட்லாண்டாவுக்கு போவேன், நயகராவுக்கு போவேன். போயிருக்கேன் ஐயா, இவ்வளதும் போயிருக்கேன். 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கா. முழிச்சு பார்த்துதா இவரு போயிட்டாரு, ஆளக்கானம். மாப்பிள்ளை சாப்பிட வந்தவங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு அமெரிக்காவுக்கு. என்னடா அநியாயமா இருக்கு, தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போறது இவங்களையா? அந்த பொண்ணு அழுமா அழாதா? அந்த அழுகை தமிழ் தான் திருவாசகம். தமிழ் எத்தனை இல்லை. பேசினா அது இயல், பாடுனா அது இசை, நடித்தால் அது நாடகத் தமிழ். திருமுறைக்கு பேரு சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பேரு வைணவத் தமிழ், திருவாசகத்துக்கு பெயர் அழுகை தமிழ். 6 தமிழ். அழுது 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 அந்த பொண்ணு அழுமா இல்லையா? கடவுளே என்னை விட்டுட்டு போயிட்டியே, அநியாயமா இருக்கே. விவரம் தெரியாத போது தாலியை கட்டி விட்டு, விவரம் தெரிகிற பொழுது விட்டுட்டு போயிட்டியே, இது என்னையா அநியாயமா இருக்கு. இதுதான் திருவாசகம். அழுகை தமிழ், கணவனை பிரிந்த மனைவியின் அழுகை தமிழ். எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் அருமையாக சொல்லுவார், சைவத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். சுந்தர காண்டத்தில் ராமனை விட்டு பிரிந்த சீதை அழுகிறாள். அதனாலதான் சுந்தர காண்டத்துக்கு சிறப்பு. அதே மாதிரி சைவத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். அழுது அழுது அழுது. நான் இன்னொன்று சொல்லவா? போன ஜூலையில் லண்டனுக்கு போனேன். லண்டன்ல எனக்கு 15 பேச்சு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய, என்ன ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்பினுடைய சமாதியை நான் பார்க்கணும். நம்மள்ட்ட எல்லாம் பணம் வாங்கி கட்டினார்ல, கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா சமாதியும் இருக்கு, இது மட்டும் தனியா இருக்கு. தமிழ் புரொஃபசர்னு எழுதி வச்சிருக்கேன். லண்டன்காரர். அழகா இருக்கு அந்த இடம். போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தேன். இப்போ திருவாசகம் என்பது என்ன? கணவனை பிரிந்த மனைவியின் அழுகை தமிழ். அதற்கு பெயர்தான் திருவாசகம். அதனால தான் திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்பு. முடிக்கிறேன். 63 நாயன்மார் உங்களுக்கு தெரியுமா? நான் 63 ஒப்பிக்க சொல்லலை, தெரியும். அதுல மாணிக்க வாசகர் சேருவாரா மாட்டாரா? இது வரைக்கும் ஒழுங்கா கேள்வி கேட்காம தானே சார் இருந்தீங்க, அநியாயமா ஆரம்பிச்சிட்டீங்களே. 63 நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகர் சேருவாரா மாட்டாரா? என்ன சேர மாட்டார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன். 63 நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகர் சேர மாட்டார். ஏன்? அவர் அடியார் இல்லை. இது சொல்றதுக்கா செந்தமிழ் கல்லூரிக்கு வந்தீங்க? மாணிக்க வாசகர் அடியார் இல்லை. அப்போ அவர் யாரு? சிவபெருமான். நான் சொல்லல. மாதவ சிவஞான முனிவர், விக்கிரமசிங்கபுரம் மாதவ சிவஞான முனிவர் சிவஞான போதத்துக்கு உரை எழுதியவர் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். ஞானத்தால் சிவமே ஆனவர். ஒரு பாட்டு சொல்லவா? திருவாசகத்தில் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, என்னை சிவமாக்கி ஆட்கொண்ட அத்தனென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அதனால செட்டிநாட்டு பக்கத்துல திருவாசகத்தை சிவபெருமானுக்கு பதிலா, சிவலிங்கத்துக்கு பதிலா வச்சு பூஜை பண்றாங்க. இப்பவும் சிவலிங்கம் இல்லை, திருவாசகம் தான்.
திருவாசகம் கடவுள். மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை எழுதினார். நடராஜாவுக்கு பக்கத்தில் மாணிக்க வாசகர் இருப்பாரே தவிர கோயில்களில் 63 இருக்க மாட்டார். தெரிந்து கொள்ளுங்கள். மீனாட்சி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல வேலை, போங்க அங்கே போய் பாருங்க. 63 என்ன பேர் போட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் சேர மாட்டார், நடராஜாவுக்கு பக்கத்திலே இருப்பார். நான் திருவாசகத்தில் 0.001 அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். 0.001 லட்சக்கணக்கில் இருக்கு. 658 பாட்டில் கிட்டத்தட்ட 600 பாட்டு எனக்கு பாடம். எப்போ? 1958 ஆரம்பிச்சேன். நீங்க யாரும் பிறந்திருக்க மாட்டீங்க, அம்மா உள்பட. 1958 அப்ப எனக்கு 15 வயசு. எங்க அப்பா திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார். ராத்திரிக்கு ராத்திரி வீட்டில் விளக்கேற்றிட்டு திருவாசகம் படிக்கணும். அப்படியெல்லாம் ஒரு காலம், ரொம்ப கெட்ட காலம் இல்லை. இன்னைக்கு நல்லா நிற்கிது. திருவாசகம் படிச்சிட்டிங்கன்னா மனசு சுத்தமாக இருக்கும். ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். சில பேர் இந்த ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னு உட்கார்ந்துருப்பேன், பார்த்துருக்கீங்களா? அதுவும் வயசான தூக்கம் வராது. கண்ட குப்பையெல்லாம் நினைப்பேன். பெட்ரூமுக்குள்ள எப்படி செருப்பை வெளியில கலட்டிட்டு உள்ள போறோமோ அது மாதிரி நினைப்புக்களை எல்லாம் கலட்டிட்டு உள்ள போனாத்தான் தூக்கம் வரும். நினைப்பு இருந்தா தூக்கம் வராது. எங்க பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் எழுதுகிறார், ராத்திரி 74 வயசு எனக்கு கெட்ட கனவா வந்துச்சு. எந்திரிச்சேன், விபூதிய பூசனேன், திருவாசகத்துல ஒரு பதிகத்தை படிச்சேன், படுத்தேன், தூங்கினேன், நல்லா தூங்கிட்டேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான்? ஐயோ தூக்கம் வரலையே, நேற்றுக்கும் வரலையே, இன்னைக்கும் வந்தியே, நாளைக்கும் வராட்டி என்ன பண்றது? நாளானைக்கு போய் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நிற்கிறது. அதானே ஆகும். திருவாசகத்துக்கு அந்த பெருமை. திருவாசகம் மனத்தை கரைக்கக்கூடியது. ஒரு 300 கூட கொடுக்கல, ரொம்ப குறைவாக சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு புரியுமானால் அந்த புண்ணியம் அறக்கட்டளை அமைத்த குருசாமி ஐயாவை சேர்ந்தது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று வாழ்த்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஒரு ஆசை, வீட்டுக்கு போங்க, ஒரு திருவாசக புத்தகத்தை வாங்கிங்க, படிங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அற்புதமான ஒரு நூல். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நீங்க எப்படியோ நான் ஒரு மணி நேரத்துக்கு மாணிக்க வாசகரோடு வாழ்க்கை நடத்தி இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு என்னுடைய நன்றி, சுபலட்சுமி அம்மாவுக்கு நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வாழ்த்தி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.